நாகப்பட்டினத்துல நீங்க நிக்கிறனால, மயிலாடுதுறை வட்டம் அப்படிங்கிறதுனால, காண்டுல அத தனிமனித காழ்ப்புணர்ச்சியில பேசுன மாரி தான் பல இடத்துல பார்க்க முடிஞ்சது. இவங்களால கால்நடைகள வளர்க்க முடியல. ஆனா நல்ல ஆர்கானிக்கா ஏ டூ மில்க் வேணும். சரி, அப்போ ஆடு, மாடு விவசாயம் பண்ணான்டான்னா, பால்வளத்துறைய மூடிட்டு போ சொல்லுங்க. வேளாண் துறைய மூடிட்டு போ சொல்லுங்க. 2 அமைச்சருக்கு எதுக்கு நம்ம தண்டமா இப்ப வந்து சம்பளம் குடுக்கணும்? இன்னொன்னு நம்ம என்ன கேள்வி பண்ண கேட்டாங்க முடியும்? இல்லையா? அவரு கார் வச்சிருக்காரு, இது வச்சிருக்காருன்னு. இப்ப உதயநிதி ஸ்டாலின் லேண்ட் ரோவர், அவர்கள்லாம் மாட்டு ஹம்மர். வண்டியில போறாங்களா? எங்கேயாவது அண்ணன் கார் வாங்காதீங்கன்னு சொன்னாரா? இதே ஆடு, மாடுகள அவரு வீடுகள்ல வளர்த்த அந்த குடும்பத்திலேருந்து வந்தவர் தான். நீங்க இன்னைக்கு எள்ளி நகையாடுறதுக்கு அவர் அத செய்யாமலும் இல்ல. இன்னைக்கு அவரு வந்து அ ஒரு தலைவனா இருக்காரு, கட்சியோட தலைவனா இருக்காரு. பெரும் போராட்டங்கள நடத்தி வந்து அதிகாரத்த நோக்கி பயணிக்கும்போது, மூலக்காரனா தான் செயல்பட முடியுமே தவிர, உடல் உழைப்பு வந்து அவரு வயலுக்கு போய் இப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா, கட்சிய யார் நடத்துவா? இந்த மாதிரி மாநாடு நடத்துறது எப்படி? எப்படி வாக்கு பெறுறது? எப்படி அதிகாரத்த பிடிக்கிறது? இந்த அறிவு கூட இல்ல. ஸ்டாலின் அவர்கள் கலைஞர் நூற்றாண்டுக்கு 1,00,00,000 பனை திட்டம் அறிவிச்சாரு. அவரு பனை விதை நட்டாரா? அதாவது அரசு அரசு கல்வி கூடங்கள், கல்லூரிகள் காத்துல ஆடுனாதான் தனியார் கல்லூரிகள், இவங்களோட சார்புல நடக்கக்கூடிய தனியார் கல்லூரிகள் வளரும். அதனால அவங்க அத அப்படிதான் வச்சிருப்பாங்க. இன்னொன்னு சொல்றாங்க, அரசு கல்லூரிகள்ல போய் சேர்க்க வேண்டியதானேன்னு. எனக்கு தெரிஞ்சு அம்மா, அப்பா இல்லாத பிள்ளைய நான் இது கார்டியனா இருக்கேன் இல்லையா? மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில எம்எஸ்டபிள்யூ படிக்கிறதுக்கு 70,000 ஃபீஸு. அரசு கல்லூரி தானே அது. உலகம் முழுக்க பரவி வாழும் தாய் தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். உலகம் முழுக்க தமிழர்கள் பரவி வாழ்ந்தாலும் தமிழர்களுக்குன்னு சொல்லப்படக்கூடிய மரபு வழி தாயகம் 2. ஒன்று ஈழம், மற்றொன்று தமிழ்நாடு. ஈழம் நம்ம கிட்ட இல்ல. எஞ்சி இருக்கக்கூடிய தாய் தமிழகத்தை காக்க வேண்டியது ஒவ்வொரு தமிழர்களுடைய கடமை. ஆனால் இந்த உரிமையை மீட்கணும் அப்படின்னா அரசியல் அதிகாரம் ஒன்றே தீர்வு அப்படிங்கிறாங்க. அரசியல் என்றால் சாக்கடை என்று விலகி நிற்கக்கூடிய பல லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு மத்தியில அரசியல் என்றால் சாக்கடை இல்ல, அதை பூக்கடையாக மாற்றுவோம் என்று பேசுவதற்காகத்தான் தமிழ் முழக்கம் மூச்சை இழக்கலாம், பேச்சை இழக்கலாமா. வாங்க இன்னைக்கு என்ன பேச போறோம் அப்படிங்கிறத காணொலிக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். மாலை முரசுல ஒரு விவாதம். 2026 சட்டப்பேரவை தேர்தல் களம் யாருக்கானது அப்படிங்கிறது தலைப்பு. இன்னைக்கு 1000 பிரச்சனை நடக்குது. அந்த பிரச்சனையெல்லாம் தலைப்பா வச்சு நம்மளை கூப்பிடுறாங்களான்னா இல்ல. நேற்றைக்கு வரைக்கும் திருப்புவனத்துல அஜித்குமார் அவர்களுடைய மரணம், இந்த லாக்அப் டெத், கொலை அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பூதாகரமாக்கப்பட்ட ஒரு சம்பவம். ஏன்னா அஃப்கோர்ஸ் அது வந்து கொலை, ஒரு மரணமே நடந்திருக்கு. அதை பத்தி 2 நாள் விவாதம் வச்சேன் அப்படிலாம் சொல்றாங்க. ஆனா அந்த விவாதத்துல நம்மளெல்லாம் வந்து கூப்பிட்டாங்களான்னா கேட்டாங்கன்னா இல்ல. ஏன்னா அதுலயும் நமக்கு கருத்து இருக்கும் அப்படிங்கிற அந்த ஜனநாயகத்தை அவர்கள் மதிக்கல. இங்க என்னமோ வந்து கட்சிகள் அப்படின்னா அது வெறும் திமுக அதிமுக தான் அப்படிங்கிற ஒரு நிலையை வந்து ஊடகங்கள் திட்டமிட்டு வந்து கட்டமைத்து வச்சிருக்குக்கா ஒரு பக்கம். ஆனா இந்த தேர்தல் அப்படின்னா ஊருக மாதிரி நம்மளை தொட்டுக்குருவாங்க. அந்த தேர்தல் குறித்த ஒரு விவாதம் அப்படின்னா நம்மளை வந்து ஊருக மாதிரி தொட்டுக்குருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்பப்போ கூப்பிட்டுக்குருவாங்க. அதுல வந்து பல பேர்ல ஒரு சில பேர் தான், மற்றவங்க எல்லாரும் மேக்சிமம் வந்து இருட்டடிப்பு தான் செய்வாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு புதிய பரப்புரை கூட ஆரம்பிச்சிருக்காங்க. என்னன்னா வெறும் மும்முனை தான் அப்படின்ட்டு. நல்லதுதான், இவங்க எல்லாரையும் எதிர்த்து தான் நம்ம இருக்கோம். அவங்களுக்கு உள்ளதான் போட்டி. ஏன்னா அவங்க எல்லாருடைய ஸ்ட்ராட்டஜியும் ஒரே வேவ் லென்த்ல இருக்கு. பணம், சாராயம், மது, திரைக்கவர்ச்சி, இது எல்லாத்தையும் வந்து மதம், சாதி இது எல்லாத்தையும் வைத்து தேர்தலை அணுகக்கூடியவர்கள் இவர்கள் எல்லாம். அதனால அவங்களுக்கு மத்தியில தான் போட்டி. ஆனால் உண்மையாகவே அவர்கள் ஏமாற்றுவார்கள், நாங்கள் மட்டும்தான் மாத்துவோம் அப்படிங்கிற நிலைமையை புரிந்தவர்கள் தான் நம்மளுடைய மக்களாக இருக்கிறாங்க. அப்படிங்கிறனால நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சோசியல் மீடியாஸை வச்சே நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிறத பதிவு செஞ்சுக்கலாம். அதுல வந்து அத்திப்பூத்தா மாதிரி நேத்துக்கு இந்த தலைப்புல நம்மளை கூப்பிட்டாங்க. இந்த தலைப்பு இன்னும் ஒரு 1000 முறை வரும்னு வச்சுக்கோங்க. 10 மாச இடைவேளையில ஒரு 1000 முறையாவது இந்த தலைப்பு வச்சிருவாங்க. அப்பெல்லாம் கூப்பிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நேத்துக்கு கூப்பிட்ட போது பேனலிஸ்ட் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா மயிலாடுதுறை விக்கின்னு சொல்லிட்டு, அவருக்கு எதுக்கு மயிலாடுதுறை விக்கின்லாம் நமக்கு தெரியாது. அவர் மயிலாடுதுறைக்காரர் போல இருக்கு. ஆனால் முதல்ல வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு உறுப்பினரா இருந்தாருக்கா. ஃபர்ஸ்ட் இங்க நம்ம தான் வந்தாரு. இங்க வந்து இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா 2016ன்னு அவர் சொல்றாரு. எனக்கு தெரிஞ்சு 2016 இருக்க சுத்தமா வாய்ப்பு இல்லை. 2014 ரெட்டை மெழுகுவர்த்தி தான் நம்மளோட சின்னம். நமக்கு கிடைத்த விவசாய சின்னம் 2021 உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். விவசாயிக்கு ஐ சப்போர்ட் நாம் தமிழர், ப்ளீஸ் ஓட் ஃபார் விவசாயி, மனது வெல்ல போறான் விவசாயி அப்படின்னு எல்லாம் வந்து பெரிய முழக்கமிட்டவர் தான் இந்த விக்கி, மயிலாடுதுறை விக்கிங்கிறவர். அவர் கலந்துக்கிட்டாரு. அதே மாதிரி தாவேக்காவை சார்ந்த லயலா மணி அவர்கள் கலந்துக்கிட்டாங்க. அதே மாதிரி அண்ணன் சுகுணா திவாகரன் அவர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க.
அதே மாதிரி இன்னொருத்தவரும் கலந்துக்கிட்டாங்க, நான் கலந்துக்கிட்டேன். இப்படி நாங்க எல்லாருமே பேசிட்டு இருக்கும்போது ரொம்ப லேட்டா தான் வந்தாரு மயிலாடுதுறை விக்கி அவர்கள். பேசிட்டு இருக்கும்போது அவர் வந்து என்கிட்ட கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி எதை நம்பி நம்ம நிக்கிறோம், நீங்க எப்படி வந்து யூனிக் ஃபேக்டர் அப்படின்னு சொல்றீங்க அப்படிங்கும்போது நான் சொன்னேன், நாம் தமிழர் கட்சி வச்சிருக்கக்கூடிய சித்தாந்தமே யூனிக் தான். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து எத்தனையோ சித்தாந்தங்கள், இடதுசாரி சித்தாந்தங்கள் இருக்கு, ஆனால் அது பொய்த்து போய்கிட்டு இருக்கு. குறிப்பா திராவிடம் அப்படிங்கிற சித்தாந்தம் இன்னைக்கு மக்கள் மத்தியில இடதுசாரி சித்தாந்தங்கள் பெருவாரியாக மக்களால் வரவேற்கப்பட்டாலும் கூட இன்னைக்கு திராவிடம் வந்து பொய்த்து போய் தமிழ் தேசியம் அப்படிங்கிற சித்தாந்தத்தை மக்கள் வந்து வரவேற்கிறாங்கன்னு சொன்னோன்னே ஒரே திருப்பி சந்தேகமா நம்ம வந்து இடதுசாரிகள் தானா அப்படின்னு சொல்லிட்டு சகோதரர் அவர்கள் கூடவே மயிலாடுதுறை நாகப்பட்டினத்துல நீங்க நிக்கிறதுனால மயிலாடுதுறை வட்டம் அப்படிங்கறதுனால காண்டுல அது தனி மனித காழ்ப்புணர்ச்சியில பேசின மாதிரிதான் பல இடத்துல பார்க்க முடிஞ்சது. ஆமா, இதுதானே அப்படி கூட வச்சுக்கலாம். ஆனா அது வந்து அவர் அவ்வளோலாம் அவர் வந்து இதானே நமக்கு தெரியல. அவ்வளோ முதல்ல அவரை வந்து அவங்க கட்சியில இருக்கவங்களுக்குலாம் தெரியுமான்லாம் நமக்கு தெரியாது. நம்ம கட்சியில இருந்து யாராவது வெளில போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய வாழ்க்கை முறையே வேற மாதிரி மாறிடுறது. அவங்க ஒரு ஸ்டார் ஆயிடுறாங்க அப்படியே. ஒரே காரணம் தான் நாம் தமிழர் கட்சியை எதிர்க்க காரணம். நம்மளை எதிர்ப்பதற்கு கூட அவர்களுக்கு வீக்னஸ் இருக்கு. அவங்க கிட்ட அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்கான ஹோல்டான ஆட்கள் இல்லை அப்படிங்கிறது தான் நம்மளால புரிந்து கொள்ள முடியுது இதுல இருந்து. ஸோ இப்படி கேட்டுட்டு இருக்கும் போது நெறியாளர்கள் திருப்பி நம்மளை வந்து இன்க்ளூட் பண்ணி நீங்க இடதுசாரி தானே அப்படின்னு கேட்கும்போது நான் சொன்னேன், பாரதிய ஜனதா கட்சி வந்து அண்ணல் அம்பேத்கரையும் வல்லுவனையும் ஏற்குது, அவர்களை ஆமோதிக்குதுங்கிறனால அவர்கள் வந்து இடதுசாரிகளாக நீங்க வந்து அக்செப்ட் பண்ணுவீங்களான்னா இல்ல. அப்போ எங்கள் மீது நீங்கள் ஒரு சாயத்தை பூசணுங்கிற ஒரு காரணத்துக்காகவே நாங்கள் அதை ஏற்கணும், அதை ஆமோதிக்கணுங்கிற அவசியம் எங்களுக்கு இல்லை. நாங்கள் செய்யக்கூடிய அரசியலை வைத்து மக்களே நமக்கான வெயிட்டேஜை நமக்கான மதிப்பீடை கொடுத்துப்பாங்க அப்படின்னு சொன்னேன். இப்படியே பேசிட்டு இருக்கும்போது அவர் வந்து முழுக்க தனிநபர், யாரு குறிப்பா இந்த மயிலாடுதுறை தனிநபர் தாக்குதல் செஞ்சாரு. அண்ணன் சீமானையும் உங்களையும். ஆமா, இப்ப நம்ம என்ன கேக்குறோம்க்கா, நம்மளுடைய கட்சி இது வரைக்கும் வெற்றி பெறாம இருக்கலாம், ஆனால் ஏதாவது ஒரு இடத்துல முயற்சி பண்ணாம இருந்திருக்கா? இல்ல. 2016 தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் 4 பொதுத் தேர்தல்களை சந்தித்து, பல இடைத்தேர்தல்களை சந்தித்து, ஜனநாயக ரீதியில மக்களுக்கான ஒரு நம்பிக்கையை தொடர்ச்சியாக விதைச்சிட்டு வரோம். ஏதாவது ஒரு இடத்துல சற்றும் துவண்டு போய் நாங்க பசையுள்ள பார்த்து ஒட்டிக்கவும் இல்ல ஏதாவது ஒரு இடத்துல பின்தங்கி இருக்கிறோம், வாக்குகள் குறைந்திருக்கா? ஒவ்வொரு முறையும் வளர்ச்சி பெற்று இருக்கிறோம். இதை மதிக்காத ஊடகங்கள் சரி ஓகே ஒரு பக்கம் இருக்கு. இவருக்கு என்ன வந்தது கேடு அப்படின்னு சொல்லி கேட்டா, நீங்க வந்து ஊருக்கு தான் உபதேசம் பண்ணுவீங்க, நீங்க ஆடு மாடு வளருங்கன்னு சொல்லுவீங்க, ஆனா வீட்டுல இருக்கிறவங்கள அந்த மாதிரி ஆடு மாடு வளர்க்க சொல்லுவீங்களா? நீங்க வந்து இதை பண்ணாத அதை பண்ணாத அப்படியே வந்து சஸ்டைனபிளா இருக்கணும்னு சொல்லுவீங்க, ஆனா அதே மாதிரி நீங்க இருப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு முன்னத்தனமான கேள்வி கேட்டாரு. நான் படிச்சது அரசு பள்ளிக்கூடத்துல தான் அப்படியெல்லாம் சொன்னாரு. அவர் படித்த அரசு பள்ளிக்கூடம் அப்படின்னா அவர் கட்டாயம் பூமரனாவா தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட அந்த காலத்துல அரசு பள்ளிக்கூடங்கள் எப்படி இருந்தது உங்களுக்கு தெரியும்லக்கா? எப்படி இருந்தது? நல்லாவே இருந்தது, ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. ஆனாலும் அங்கேயும் வந்து புக்கை திறந்துட்டு மூடாம போற ஆசிரியர்களும் இருந்தாங்க. ஒரு சிலர் வந்து கொஞ்சம் அந்த வாங்குற சம்பளத்துக்கு வேலை பார்ப்பாங்க. நான் என்ன கேக்குறேன்னா, அந்த காலத்துல அரசு பள்ளிக்கூடத்துக்கு நிகராக பிரைவேட் ஸ்கூல்ஸ் இருந்தா இல்ல எங்க பள்ளிக்கூடங்கள் இன்னைக்கு இருக்கிற மாதிரி கோலோச்சி இல்லவே இல்ல. வேற வழி இல்லாம தான் நம்ம அந்த அரசு பள்ளிக்கூடத்துல போறோம். இப்ப நான் படிக்கும்போது நாகர்கோவில் வந்தாதான் என்னது தனியார் பள்ளி, இல்லைன்னா கிராமத்துல கிடையவே கிடையாது. அப்ப அந்த அரசு பள்ளியில தான். இந்த அளவுக்கு தனியார் பள்ளிக்கூடங்கள் கோலோச்சுவதற்கான காரணம் யாராக இருக்கிறாங்க? இருக்காங்க. ஆனா நாங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சோம். ஆனா இன்னைக்கு கல்வி கடன் வாங்காம ஒரு பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியுதா? அந்த நிலைக்கு யார் இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கா? இன்னைக்கு கல்வி கடன் வாங்காம கல்வியே பெற முடியல. அதோட சேர்ந்து ஏதாவது ஒரு பள்ளிக்கூடத்துல கல்வி தரமா இருக்கா? இதை கேட்டோம்னா நம்ம வந்து கல்வியை குறை சொல்றீங்க, நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை குறை சொல்றீங்க, கொஞ்சம் சூதானமா தான் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். கல்வியை குறை சொல்லல, அந்த அரசு நடத்துகின்ற பள்ளிகளோட லட்சணங்களை தான் நம்ம. அரசு பள்ளிக்கூடம் மட்டும் இல்லக்கா, அரசு நடத்தக்கூடிய எந்த விஷயம், ஒரு எந்த ஹாஸ்பிட்டல் சரியா இருக்கு, எந்த ஸ்கூல் சரியா இருக்கு, ரேஷன் கடை சரியா இருக்கு, மாணவர்களுக்கான விடுதிகள் பாத்தீங்கன்னா அதுவும் சரியா கிடையாது. யாரோ இப்ப எவ்வளவு அங்கேயே பாலியல் வன்கொடுமை, சாப்பாடு சரியில்லை, எல்லாமே கழிவறைகள் சுத்தமா இல்ல. அதற்கு நீங்களே வந்து சாட்சி. உங்களுடைய அனுபவத்துல பணியிலையும் பார்த்திருக்கேன், இன்னைக்கு படிக்கிற பிள்ளைங்களோட கதறலையும் கேட்டுட்டு தான் இருக்கேன். அன்னைக்கு ரேஷன் கடையில போனா அரிசி பருப்பு எல்லாம் வாங்குறாங்க அப்படின்னா அன்னைக்கு தரம் எப்படி இருந்தது, இன்னைக்கு தரம் எப்படி இருக்கு? இன்னைக்கு அரிசியும் பருப்பும் சர்க்கரையும் எப்படி இருக்கு?
எப்படி இவங்க வெள்ளத்தை ஒழுக அப்படின்னு நமக்கு கொடுத்தாங்க தெரியும்ல, அதுல எவ்வளவு ஊழல் பண்ணாங்க அப்படின்னு தெரியும்ல. இது எதுவுமே சரியே இல்லாம எப்படி நம்ம கிட்ட வாய் கூசாம அவர்கள் வந்து இந்த மாதிரியான அதான் சும்மா கொடுக்குறோம்ல பொத்திட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி, சும்மா கொடுக்குற மாடை நீங்க பல்ல பிடிச்சு பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி, இலவசமா வாங்கினா நம்ம எதுவும் அதை பத்தி பேசக்கூடாது, எதிர்கேள்வி கேட்கக்கூடாதுங்கிற ஒரு சர்வதிகார போக்கு தான். ஆடு மாடு வளர்த்தல் என்பது அரசு பணி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். அதை எள்ளி நகையாடுறாங்க. ஆனா அண்ணாவின் தமிழ் கனவுங்கிற நூல்ல அண்ணா அவர்கள் அமெரிக்காவுக்கு போயிருந்த போது அவர் வந்து நான் என்னுடைய நாட்டுக்கு திருப்பி வந்தேன் அப்படின்னா படித்த இளைஞர்களை கட்டாயம் விவசாயத்துல ஈடுபடுத்துவேன் அப்படின்னு சொல்லி அண்ணா அவர்களே பேசியிருக்காரு. அவரும் ஆடு மேய்ச்சாரா, அப்புறம் அவரு மாடு மேய்ச்சாரா, அப்புறம் அவர் விவசாயம் பண்ணாரா, சொல்லதானே செஞ்சாரு. ஆனால் தலைவர்களோட வேலை அக்கா அதை நாம இப்படி பார்க்கணும். அவர் சொன்னாரு, அதை ஆமோதித்தாரு, அப்படியான ஒரு தலைவராக இருந்திருக்கிறாரு. ஆனா இன்னைக்கு யார்? அண்ணாவின் வழி வந்த திமுக தானே. ஆனா ஏன் இன்னைக்கு இதை எள்ளி நகையாடுது? நம்ம இதை ஏன் தற்சார்பு பொருளாதாரம் அப்படின்னு சொல்றோங்கிறத புரிந்து கொள்ளாம இவர்கள் இருக்கிறார்கள். தூங்குறவங்கள எழுப்பிடலாம்க்கா, தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை எழுப்ப முடியுமா? நீங்க இம்போர்ட் பண்ணி பால் வந்து, அதாவது பால் இன்னைக்கு நமக்கு எங்க இருந்து கவருது? பால் இவங்க தகுடுத்தம் பண்ணி கெமிக்கல்லாம் கலந்து கொடுக்குறாங்க, அந்த உண்மையை சொல்றாங்க. பக்கத்து மாநிலங்கள்ல இருந்து வருதுக்கா, ஆந்திரால இருந்து, தெலுங்கானால இருந்து, கர்நாடகால இருந்து வருதுக்கா பால். இவங்களால கால்நடைகளை வளர்க்க முடியல. ஆனா நல்ல ஆர்கானிக்கா A2 மில்க் வேணும். சரி, அப்போ ஆடு மாடு விவசாயம் பண்ணான்டானா பால்வளத்துறையை மூடிட்டு போக சொல்லுங்க, வேளாண் துறையை மூடிட்டு போக சொல்லுங்க. ரெண்டு அமைச்சருக்கு எதுக்கு நம்ம தண்டமா இப்ப வந்து சம்பளம் கொடுக்கணும்? முன்னாள் பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்களே ஒரு ட்விட்டர் பதிவுல போட்டிருக்கிறாரு, படித்த இளைஞர்கள் இந்த மாதிரி வந்து மாடு வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி ட்வீட் போட்டிருக்காரு. எப்போ? இப்ப 2 மாசத்துக்கு முன்னாடி. அதான் நான் சொல்றேன், அண்ணா அவர்கள் பார்த்து அதுல வந்து பிரமித்து அப்ப இதுதான் தற்சார்பு பொருளாதாரத்துக்கு தேவை உயிர் நாடின்னு சொல்லும் போது அவர் ஒன்றும் வயல்ல இறங்கி வேளாண்மை பண்ணலல்ல, அவர் ஒன்றும் ஆடு மாடு வளர்க்கல. அப்போ தலைவனோட வேலை என்னது? மக்களுக்கு எது தேவையோ, மக்களுக்கு எது ஆதாரமோ, மக்களுக்கு என்ன தேவையோ அதை சொல்லணும், செயல்படுத்த வைக்கணும். இன்னும் ஒண்ணு பாத்தீங்கன்னா, அண்ணன் சீமான் அவர்கள் விவசாய குடும்பத்துல பிறந்து இதே விவசாயத்தை செஞ்சவர் தான். அவருக்கு ஒன்றும் விவசாயம் புதுசும் இல்லை. இதே ஆடு மாடுகளை அவரு வீடுகளில் வளர்த்த அந்த குடும்பத்திலேருந்து வந்தவர் தான். நீங்கள் இன்றைக்கி எள்ளி நகையாடுறதுக்கு அவர் அதை செய்யாமலும் இல்லை. இன்றைக்கி அவர் வந்து ஒரு தலைவனாக இருக்கார், கட்சியோட தலைவனாக இருக்கார். பெரும் போராட்டங்களை நடத்தி வந்து அதிகாரத்தை நோக்கி பயணிக்கும் போது மூலக்காரனாக தான் செயல்பட முடியுமே தவிர, உடல் உழைப்பு வந்து அவர் வயலுக்கு போய் இப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா கட்சியை யார் நடத்துவா? இந்த மாதிரி மாநாடு நடத்துறது எப்படி, எப்படி வாக்கு பெறுறது, எப்படி அதிகாரத்தை பிடிக்கிறது, இந்த அறிவு கூட இல்லை. நான் அதை தான் அழகாக கேட்டேன். ஸ்டாலின் அவர்கள் கலைஞர் நூற்றாண்டுக்கு 1 கோடி பனை திட்டம் அறிவிச்சாரு. அவர் பனை விதை நட்டாரா? அவரோட மகன் செடிக்கு பனை மரம் நட்டு முளைச்சதுக்கு தண்ணி ஊத்திட்டு இருக்காரா இப்போ? சரி, இப்போ அவர் தலைவர்கள், துணை முதலமைச்சர். 10 வருஷத்துக்கு இந்த இதுக்கு முன்னாடி 10 வருஷம் வீட்டில் சும்மா வெட்டியாக தானே உட்காந்துட்டு இருந்தாங்க. பனை மரம் வளர்த்துருக்க வேண்டியதானே, ஆடு மாடு வளர்த்துருக்க வேண்டியதானே. இன்னும் ஒரு சீஃப் கெஸ்ட்டை கூப்பிட்றீங்க வேளாண் கல்லூரிக்கு. அந்த கல்லூரியில் பேச வர்றவர் வேளாண் சிறப்புகளை தான் பேசுவார், விவசாய சிறப்புகளை பேசுவார். ஆனால் அவருக்கு அதில் வந்து எந்த அனுபவமே இருக்காது. அப்போ எல்லாரும் எழும்பி, நீங்கள் விவசாயம் செய்தவரா, நீங்கள் ஆடு மாடு மேய்த்தீர்களா, நீங்கள் சாணி அள்ளுனாதான் இதை பேசுறதுக்கு தகுதின்னு நம்ம சொல்லுவோமா? அதனால அனுபவத்தில் உடல் உழைப்பு கொடுக்கறது ஒன்று, மூளையோட திட்டங்களை வகுக்கிறது ஒண்ணு. இன்னைக்கு அண்ணன் சீமான் அவர்களை திட்டங்களை வகுக்கும் இடத்துல இருக்காரு. 100 நாள் வேலை திட்டத்தை நம்ம வந்து விமர்சிக்கிறோமா, அதை எதிர்க்கிறோமா? நாம பாஜக மாதிரி இல்ல வந்து பேன் பார்த்துக்கிட்டு பொழுத போக்கிட்டு இருக்கீங்கன்னு தான் கிண்டல் அடிக்கிறோமே தவிர வேலை செய்யலன்னு சொல்றோம். அந்த திட்டத்தை சரியாக பயன்படுத்தல, விவசாயத்துல ஈடுபடுத்தல, மக்களுடைய அதாவது அவங்களை உழைப்புல இருந்து வெளியேற்றி அவர்களை வந்து சோம்பேறிகளாக்கி அவர்களை வந்து நீங்க உழைப்புல இருந்து வெளியேற்றுறீங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்வைக்கிறோம். திருப்பி மக்களை வந்து இவங்களெல்லாம் வேலை பார்க்க விடாம சும்மா இதுக்கு காசு கொடுத்து நீங்க 100 நாள் வேலை திட்டம் சரியா நடந்துச்சுன்னா இன்னைக்கு குளங்கள் ஆறுகள் தூர்வாரப்பட்டிருக்கும், இந்த நெருக்கடிகள்லாம் நமக்கு வந்து. அது மட்டும் இல்ல, நார்த் இந்தியால இருந்து இத்தனை பேரும் படைப்படையே அவர்கள் கூட வேலை செய்ய வைக்கிறாங்க இந்த விவசாய நிலங்கள்ல. அவங்களுக்கு இதுவே போடுறாங்க, என்ன சொல்றது, ஒரு வேலைக்கு ஆட்கள் தேவை, அதுவும் வட இந்தியர்கள் தேவை அப்படிங்கிற விளம்பரங்களையே வைக்கிறாங்க விவசாய நிலங்கள்ல. அப்ப பாருங்க, நம்மளுடைய மக்கள் வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லல, ஆனால் அவர்களுடைய உழைப்பை வந்து சுரண்டி இல்லைன்னா அவர்களை உழைப்புல இருந்து வெளியேற்றி அவங்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்றனால
இவர்கள் வந்து இன்னும் சீப்பான காசுக்கு வந்துடுறாங்க அப்படிங்கிறத திட்டமிட்டு திணிச்சு நம்மளை வந்து அந்நியப்படுத்துறாங்க நம்மளுடைய மண்ணுல இருந்து. அப்ப இந்த வேலையை தான் நம்ம எதிர்க்கிறோம். இது ஒண்ணும் புரியாம இருக்கிறாங்க. 100 நாள் வேலை திட்டத்துல எனக்கு தெரிஞ்சு முன்னாடி எங்களுடைய இல்லங்கள்ல வேலை பார்த்தவங்க ஆரணி போலூர்ல இருக்காங்க. அப்போ திருப்பி நம்ம வேலைக்கு எதுக்காவது கூப்பிட்டு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, 100 நாள் திட்டத்துல வேலைக்கு சேர்ந்துட்டோம்க்கா, சும்மா 1 மணி நேரம் கையெழுத்து போடணும், 1 மணி நேரம் போய் சும்மா கதை பேசிட்டு வந்துட்டா போதும், அப்படின்னா தான் அந்த சம்பளம் என்ன செய்யும் வரும். அதில் இப்போ 100 ரூபானா 80 ரூபா தான். அந்த மேஸ்திரி என்ன செஞ்சிருவான், 20 ரூபாயை பிடிச்சிட்டு தான் நமக்கு தருவான்னு சொல்கிறாங்க. அப்போ அண்ணன் சொல்கிறது உண்மையாக தானே இருக்குது. சும்மா போயிட்டு எப்பாவது அதிசயமாக ஒரு காட்டுறதுக்காக அந்த கம்மாயை தோண்டி விடுவோம், இல்லை கொஞ்சம் களையை பிடுங்கி விடுவோம், இல்லாமல் சும்மா போயிட்டு சும்மா தான் வருவோம் அப்படிங்கிறாங்க. அப்போ அதான் இப்படி எல்லா விஷயத்துலையுமே நம்ம வந்து இம்போர்ட் பண்ணணும், இம்போர்ட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய விஷயத்தை வச்சு நம்ம வாழணும் இப்படிங்கிற ஒரு நிலையை மாற்றி நம்ம தற்சார்பு ஒரு பொருளாதாரத்தை ஈடணும் அப்படிங்கிறதா நம்ம நோக்கம். ஆனால் வந்து பேசக்கூடிய இந்த திமுகவின் ஊப்பிக்கள் எல்லாருமே வந்து என்ன சொல்றது, திமுகவுக்கு முட்டு கொடுக்குறோங்கிற பேர்ல அவர்கள் ஒரு மிகப்பெரிய அறிவிலிகள் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணிட்டு போறாங்க. நமக்கு அந்த குறுகிய ஸ்பேஸ்ல நம்மளால வந்து அவங்க அளவுக்கு ஈடு கொடுத்து நம்மளால கத்த முடியும், கத்த முடியறது கிடையாது. ஆனால் இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டே தெரியாதவங்க மாதிரி நடிக்கிறாங்க. இன்னொன்னு கேள்வி கேட்டாங்க இல்லையா, அவரு கார் வச்சிருக்காரு இது வச்சிருக்காருன்னு. இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்லாம் மாட்டு வண்டியில போறாங்களா? எங்கேயாவது அண்ணன் கார் வாங்காதீங்கன்னு சொன்னாரா? இல்ல, அதுக்குதான் சொல்றாங்க நீங்க வந்து தற்சார்பு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நீங்க வந்து நீங்க மட்டும் இப்படி வச்சுக்கலாமா அப்படிங்கிறது. தற்சார்பு பொருளாதாரத்தை வந்து அண்ணன் பேசுறதுதான் உங்களுக்கு பிடிக்கல. ஆனா பள்ளிக்கூட கல்வியிலே தற்சார்பு பொருளாதாரத்தை பத்தி தான் எல்லாரும் பேசுறாங்க. அவங்கள பார்த்து இந்த கேள்விகளை ஏன் நீங்க எடுக்கல? இதை வந்து பள்ளி கல்வியல்ல கொண்டு வர ப்ரொஃபஸர்களை பார்த்து நீங்க ஏன் கேட்கல? நீங்க போய் வேட்டியம் அடிச்சு கட்டினீங்களா, சாணி அள்ளினீங்களா? பேசுறது அண்ணன் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி அண்ணன் வந்து எங்கேயும் கார் வாங்காதீங்கன்னுலாம் சொல்லலை, நீங்க மாட்டு வண்டியில போங்கன்னு சொல்லலை. எப்பா விவசாயத்தை நாம பண்ணுவோம், உணவுகளை நாம உற்பத்தி பண்ணுவோம், காரை வந்து வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்ணுவோம் அப்படின்னு தான் சொன்னாரே தவிர, அப்போ இந்த லூசுகளுக்கு அதை கூட புரிஞ்சுக்க முடியல, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. காருங்கிறது இப்போ வந்து மதுரைக்கு பொதுக்கூட்டம் போனோம்னா அண்ணன் நடந்தே போனோம்னா, அப்போ உங்களுக்கு உங்க தலை ஒரு ஜஹிலியால இருக்கா, யாரு அந்த பண்டைய மூலையில இருக்கா தெரியுது. இன்னொன்னு இது நாய்கள் வந்து உயர்தர வெளிநாட்டு நாய்கள் வளர்க்குறாருன்னா அது அவருடைய பொழுதுபோக்கு, அவ்வளவுதான். மற்றபடி வந்து அவர் வந்து விவசாயத்துல ஏன் நாட்டு மாடுகளை சொல்றாருன்னா, நாட்டு மாடு அதிக பால் தரும், அது சத்தானது, நாட்டு மாடு இறைச்சிலேருந்து எல்லாமே வந்து நமக்கு உகந்தது, மீதி எல்லாமே வந்து ஹைபிரிட் மாதிரி, அது வந்து உடலுக்கு தீங்கு விளைவிக்கிறது அப்படிங்கிற கோணத்தில் தான் இதை பெருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அதை சொல்கிறாரே தவிர, மற்றபடி அதுக்காக வந்து நீங்கள் இந்த நாய் வளருங்க அந்த நாய் வளருங்க அப்படி கிடையாது. நாட்டு விஷயங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாரு அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். அதனால் இந்த முட்டாள்தனமான கேள்விகளை இன்னும் எத்தனை வருஷம் கேட்பாங்கன்னு எனக்கும் புரியவே இல்லை. இதற்கு ஒரு முடிவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி சீமான் வந்து ஏன் இன்டர்நேஷனல் ஸ்கூலில் பிள்ளைங்களை சேர்த்துருக்காங்க? இப்போ நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அன்னைக்கு கிராமத்தில் தனியார் பள்ளிக்கூடங்கள் இல்லவே இல்லை. இருந்தாலும் சேர்க்குற பொருளாதார வசதி எங்களுக்கு இல்லை. நான் படித்த அரசு பள்ளிக்கூடத்தில் கழிவறையே யூஸ் பண்ண முடியாது. எத்தனையோ காணொலியில் நம்ம பேசியிருக்கோம். நான் அதை பயன்படுத்தவே முடியாது. அப்போ நான் என்ன முடிவெடுப்பேன்? ஒரு 4 வாத்தியார்ல ஒரு வாத்தியார் தூங்கிட்டு போவாரு. அப்ப நம்ம என்ன முடிவெடுப்போம்? நம்ம குழந்தை நமக்கு ஒரு வசதி வாய்ப்பு வரும்போது அது ஒரு தனியார் பள்ளிக்கூடத்துல தான் படிக்கணும் அப்படின்னு. நீங்க இன்னைக்கு தனியார் பள்ளிகளுக்கு ஈடாக அரசு பள்ளியை நடத்துங்க. நான் கண்டிப்பா கொண்டு போய் இப்ப என் பிள்ளைங்க படிச்சு முடிச்சுட்டாங்க, என் தங்கச்சி பிள்ளைங்களையாவது கொண்டு போய் சேர்க்கிறேன். பிள்ளைங்க அரசு பள்ளிக்கூடத்துல சாப்பிட்டு இருக்கும் போது மேல்கூரை இடிஞ்சு விழுது. இந்த லட்சணத்துல எப்படி அவங்க பிள்ளைங்களை விடுவாங்க? இதெல்லாம் வச்சுட்டு எப்படிக்கா நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. உண்மையாகவே நல்லா இருந்ததை ரொம்ப சீர்குலைய வைத்ததே இந்த திராவிட கட்சிகள். அதாவது அரசு கல்வி கூடங்கள் கல்லூரிகள் காத்துல ஆடினாதான் தனியார் கல்லூரிகள், இவங்களோட சார்பில் நடக்கக்கூடிய தனியார் கல்லூரிகள் வளரும். அதனால அவங்க அதை அப்படிதான் வச்சிருப்பாங்க. இன்னொன்று சொல்றாங்க, அரசு கல்லூரிகளில் போய் சேர்க்க வேண்டியதானேன்னு. எனக்கு தெரிஞ்ச அம்மா அப்பா இல்லாத பிள்ளைய நான் இது கார்டியனா இருக்கேன் இல்லையா, மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில MSW படிக்கிறதுக்கு 70,000 ஃபீஸு. அரசு கல்லூரி தானே அது, மெட்ராஸ் இது இலவசமா? எப்படி நீங்க MSW தனியார், அது வந்து செல்ஃப் ஃபைனான்ஸ். அக்கா எத்தனை பிள்ளைங்க கல்வி கடன் வாங்கி கல்வி கடனை ரத்து பண்றேன்னு வாக்குறுதி, அந்த பிள்ளைக்கு அப்பா இல்ல அம்மா இல்ல, சர்டிபிகேட் இருக்குது, அது வந்து சைல்டு மேரேஜ்ல வந்து அந்த சர்டிபிகேட் இருக்குது, அப்போ அதுக்கு ஒரு இது இருக்கு,
சைல்ட் வெல்ஃபேர் கமிட்டியோட ஆதாரம் இருக்குது. இதன் அடிப்படையிலாவது நீங்க அதுக்கு என்ன ஆதரவற்ற குழந்தைகளுக்கே உங்களால சரியான கல்வி முடியுமில்ல? முடியல. நீங்க இதுல MSW எல்லா 70,000 மக்களுக்கும் வாங்குறீங்க. இலவச கல்வி. தனியார்லயும் MSWக்கு 70,000 வாங்குறாங்க. நீங்க என்ன இலவசம் கொடுக்குறீங்க அப்போ? அதனால இவர்களை மாதிரியான ஒரு அயோக்கியத்தனமான அரசியலை பண்ணிட்டு அதுக்கு வந்து நாங்க நல்லாதான் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு பொய்யா வந்து முட்டு கொடுக்கிறவர்களை பார்த்தால் இன்னும் அரசு கல்லூரியில HOD கிடையாது. ஒரு ஹாஸ்டலுக்கு லெட்டர் வாங்கணும்னா HODக்கு லெட்டர் வேணும். HODயே இன்னும் நியமிக்கல. ஹாஸ்டலுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்டலுக்கு அந்த பிள்ளை போக முடியாம திணறிட்டு உட்காந்துட்டு இருக்கு. அதே மாதிரி ஆசிரியர்கள் வந்து கிளாஸே நடத்துறது கிடையாது. ஃபுல்லா அசைன்மெண்ட் எழுதிட்டு வாங்க. அசைன்மெண்ட் கொடுக்காட்டா மட்டும் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குற மாதிரி கத்துறது எல்லாரும் முன்னாடியும். ஆனா அதாவது நீங்க எல்லாம் வளர்ந்துட்டீங்க, நீங்களே படிச்சுக்கணும். அப்ப எதுக்கு நீங்க திண்டத்துக்கு சம்பளம் வாங்கிட்டு அதில் உட்காந்துட்டு இருக்கீங்க? எல்லா பிள்ளைங்களுக்கும் புரியுமா? தமிழ் வழி கல்வி கற்று வந்த பிள்ளைங்களுக்கு அது ஒரு குதிரை கொம்பு, அதுக்கு அப்படியே சுற்றி பட்டர்ஃப்ளையாக பறக்கும் அதுகளுக்கு. அப்போ நீங்கள் கொஞ்சம் ஸ்கூல் பிள்ளை மாதிரி அதுகளுக்கு சொல்லி கொடுத்து தான் ஆகணும். இங்கே 4 பேர் இங்கிலீஷில் பேசின உடனே இந்த டீச்சர்ஸ் எல்லாம் சரி நீங்களே படிச்சுக்கோங்கன்னா, அப்போ நீங்கள் வராதிங்க, பேசாமல் எக்ஸாம் மட்டும் அட்டன் பண்ணிவிட்டு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு போங்க. எதுக்கு டீச்சர், எதுக்கு ப்ரொஃபஸர்? சரி, இது வந்து நெவர் எண்டிங். இவங்களோட என்ன சொல்றது, நாடு கடந்தாலும் நாய் வந்து நாய் குணம் மாறாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இவங்களை எதையுமே செய்ய கடைசி வரைக்கும் கிண்டலே பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ணன் சொல்ற மாதிரி ஆகாததுன்னு தள்ளின கல்லு தான் கலசத்துக்கு கோபுர கல்லாச்சிம்மாங்க. இதோட இது வேதாகமத்திலையும் உண்டு. ஆகாதென்று தள்ளின கல்லே தலைக்கு மூளை கல்லாயிற்று அப்படின்னு உண்டு. இவங்க ஆகாதுன்னு தள்ளின கல்லு ஒரு நாள் அது தலைக்கு மூளை கல்லாகும். அன்னைக்கு நாம சொன்னதெல்லாம் நிறைவேற்றி காட்டும். சரி, மகிழ்ச்சி. இன்னும் ஒரு காணொலியில விரிவா பேசுவோம். இவங்களை பத்தி பேசுவோம், போயிட்டே இருக்கும். கொதிப்பாயிரம், ரத்த கொதிப்பெல்லாம் வந்துடும் நமக்கு. இன்னும் ஒரு காணொலியில இன்னும் நிறைவாக பேசுவோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.